குரு பகவான் வந்து கடகராசியில் இருக்கிறனால தான் தங்கத்தோட விலை வந்து ஒரு பீக்கில் இருக்கும். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது இவன் என் பிள்ளையே இல்லை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டு, லிக்விட் கேஷ்னா சுக்கரன், பெரும் பணம்னா குரு அப்படின்றத சோர்ந்து இருக்கிறவனுக்கும் நல்ல ஒரு குதூகலமான ஒரு காலகட்டம். அப்படி ஒரு அம்மா வந்து எதுக்குமே ஆசைப்படாமல் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பெயர்ச்சி அப்படின்னாலே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நன்மையை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர் குரு பகவான். இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடந்த ஜூன் 2ஆம் தேதி ஆயிருக்கு. 12 ராசிக்காரங்களுக்கும் ஏற்கனவே மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கும். இதுல இன்னும் சிறப்பாக அடுத்த 12 ராசிக்காரர்களும் ஒரு வருடத்திற்கு வாழ்வியல் பரிகாரமா என்ன பண்ணலாம், கோவில் அப்படின்னா எங்க போகலாம், இதை தாண்டி கடக ராசியில ஒருவருக்கு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகமானது என்ன மாதிரி பலன்களை தரப்போகுதுன்னு நமக்கு ஒரு முழு தொகுப்பா கொடுக்கறதுக்காக கர்மா மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் சிவதனுஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய கோவில் பதிவுகள்லாம் நேர்கள் பார்த்து பழகிருக்காங்க. அதாவது இந்தந்த பிரச்சனையா இந்த கோவில்ல போய் பிடிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரே விஷயம் வந்து பலிதம் ஆகாது அப்படின்னு. இந்த குரு பெயர்ச்சி இப்பதான் துவங்கி இருக்கு. அடுத்த ஒரு வருடத்துக்கு நிறைய பதிவுகள் நேர்கள் பார்க்குறாங்க. எல்லாம் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே சுபமா நடக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு ஒரு சிறப்பு தொகுப்பா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக 12 ராசிக்கு ஒரு முறை தான் குரு பகவான் கடகராசிக்கு வருவார். இந்த வருடம் அதுதான் சிறப்பே. முதல்ல இந்த கடகராசிக்கு வர குரு 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு பலன்களை தருவார், அதுல ஒரு நவகிரகத்துல சூரியன்லேருந்து துவங்கி கிரகம் இருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறது துவங்கிக்கலாம். குருவே சரணம், குருவே துணை. பொதுவாகவே அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சுபம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்றத பார்க்கும்போது மாதா பிதா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குருவை சொல்லுவோம். குரு தசையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 16 வருஷம் நல்ல ஒரு லாங் டைமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அப்போ அந்த குருவுக்கு ஏன் 16 அப்படின்ற நம்பர் வச்சாங்கன்றத நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாதா பிதா குரு, சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 16. அதான் குரு. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது இவன் என் பிள்ளையே இல்லை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டு வரதை நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்துருப்போம். அந்த குருட்ட நம்ம ஒரு குருகுலத்தில் இருந்தோம்னா எப்படி இருப்போம், நம்ம ஒரு கண்காணிப்பா அடுத்த லெவல் நம்ம போகிறதுக்கு வந்து குருவோட சப்போர்ட் இல்லாமல் என்றைக்குமே நம்ம போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து நவகிரகத்தில் வந்து குருவுக்கு வந்து அவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் தந்திருக்காங்க. என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிக்விட் கேஷ்னா சுக்கரன், பெரும் பணம்னா குரு அப்படின்றத சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரனை தான் வந்து குபேரன்னு சொல்லுவாங்க, குருனா தான் குபேரன். ஸோ அப்போ அந்த குபேரன் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளோட குருவோட பொற்பாதங்களை வணங்கினாலே போதுமானது. ஸோ அதுக்கு தான் வந்து குருன்றவர் வந்து அவ்வளோ வெயிட்டான பர்சன். இப்போ நம்ம குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக இந்த கடக ராசியில பிறந்துட்டாலே சந்திரன் அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு கிரகம் நிற்கும், கிரகம் இல்லாதவங்களும் இருக்காங்க. முதல்ல இன்னைக்கு நம்ம கடக ராசியில ஒரு கிரகம் இருக்கும் பொழுது இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சூரிய பகவான் கடக ராசியில ஒருத்தவங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன பலன் கிடைக்கும்? சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பர்சன். அவரோட கேரக்டர், அவர் வந்து யார் வீட்டில் இருக்காருன்னா அவங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் இப்போ வந்து சந்திரனோட வீட்டில் இருக்காருன்னா, ஸோ அப்போ அவரோட தன்மை எப்படி செயல்படுன்றதை பார்க்கும்போது அந்த சூரியனாகவே இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு தாய் குணம் அப்படிங்கிறது அங்கே கடகராசியோட அமைப்பில் இருக்கும். ஸோ அங்கே போய் இப்போ குருவும் டச் ஆகும்போது சூரியனை தான் வந்து நம்ம அணிகலன்கள் எல்லாம் சொல்கிறோம். அங்கே போய் குரு டச் ஆனிச்சுன்னா இந்த நகை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான டைம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஆடை அணிகலன்கள் மீது வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்புன்றது கூடுதலாக உண்டாகக்கூடிய ஒரு டைமிங். இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த மாதங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து முகூர்த்தம் பீக் டைமில் போகக்கூடிய காலம்தான். அதே போல் வந்து ஒரு வியாபாரம் நல்லா ஆகணும்னா அதுக்கான டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது போல தான் அந்த தங்கத்தோட இதுவும். ஸோ எல்லாமே கிரகத்தினுடைய அடிப்படையில் வரதுனால இப்போ குரு பகவான் வந்து கடகராசியில் இருக்கிறதுனால தான் தங்கத்தோட விலை வந்து ஒரு பீக்கில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறது. கடகத்தில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக பேங்க்கில் வச்சுருந்தாலும் அவங்க போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய டைம் வந்து அப்பாவால் வந்து ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் கேட்பாங்கல்ல, அப்பாவோட பிஸ்னஸை நான் எடுத்து செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் கண்ணை மூடிட்டு எடுத்து அப்பா 100% ப்ராஃபிட் எடுத்தாருன்னா அந்த பிஸ்னஸ் இவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா 300%லேருந்து 400% ப்ராஃபிட் உள்ள ஒரு டைமாக கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு வந்து அவங்க வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சூரியன் வந்து பெர்ஃபெக்டாக கடக ராசியில் இருந்தாருன்னா அது நடக்கும். அடுத்ததாக சந்திர பகவான். சந்திர பகவான் அதாவது ஜென்ம குரு.
போட்டு படுத்திரும் அப்படி இப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. இந்த சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கடகராசியில வந்து ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்காரு. குரு பகவான் உச்சமாகி பார்க்குறாரு. சோர்ந்து இருக்கிறவனுக்கும் நல்ல ஒரு குதூகலமான ஒரு காலகட்டம் அப்படின்றத சொல்லலாம். ஜென்ம ராசியில வந்து குரு பகவான் வந்தால் வனவாசம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ராமர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து இங்கே யார்ட்டையுமே கிடையாது. ராமருக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராமரோட தசாபுத்தி காலங்களை வந்து கால்குலேட் பண்ணால் ஒரு வனவாசம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சந்திரன் மீது குரு போகக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, நல்லா சாப்பாடு சூப்பராக கிடைக்கும். அம்மா கையில் சாப்பாடு சூப்பராக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த சந்திரன் மேலே குரு போகும்போது இன்னொரு சில விஷயங்கள் என்னன்னா, அவங்க வந்து சமைக்க கற்றுக்குவாங்க. அதாவது சந்திரன் ஆணா இருந்தாலும் சரி. கடகராசிக்காரங்களுக்கே வந்து சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். குக்கரை வெடிக்க விட்டாது எப்படியாவது சமையலை வந்து இந்த வருஷம் வந்து கடகராசிக்காரங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அந்த லோன்லினஸ் அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு வரும். இந்த சந்திரன் மேலே குரு போகும்போது குழந்தைகளால் சில மன உளைச்சல்களுக்கு வந்து உண்டாவாங்க. கடகராசிக்காரங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு மன நிம்மதியான காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக அமையும். இவங்க வாழ்வியல் பரிகாரமாக இந்த சந்திரன் மேலே குரு போகும்போது என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம்னா, திருப்பதி போயிட்டு வரணும். வியாழக்கிழமை போயிட்டு வரணும். எதனாலன்றதை பார்க்கும்போது அங்கே இருக்கிறதே குபேரன். குரு தான் குபேரன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் சந்திரனையும் குபேரனாக எடுக்கிறாங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் பெருமாள் வந்து நம்மளை பார்ப்பார். நேத்திர தரிசனம் கிடைக்கும். ஸோ அப்போ ஆடை அணிகலன்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு அம்மா வந்து எதுக்குமே ஆசைப்படாமல் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி பெருமாள் அங்கே இருப்பார். அவரோட பார்வைப்பட்டாலே கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம குருக்கு திருப்பதி போனால் கட்டாயமாக திருப்பம் இருக்கும். அடுத்ததாக சுக்கிர பகவான் இருக்காங்க கடகத்தில். அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு என்ன இந்த ஒரு வருட காலம் என்ன மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் தான் வந்து எல்லாத்துக்குமே உடையவர். அதே போல் வந்து இந்த மீடியா ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பீக் டைமாக இருக்கும். இந்த கடக ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது அங்கே குரு இப்போ வந்து டிரான்சிட்டில் போயிட்டு இருக்கிறதுனால மீடியாவில் வந்து உண்மைத்தன்மை பேசக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது உருவாயிடும். பெண் தெய்வம் உள்ள ஒரு பிரபலமான கோவில்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உதாரணமாக சமயபுரம் கோவில் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆட்சி மாற்றம் அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே நியாயம் தர்மம் இது மாதிரி இருக்கணும், குறிப்பாக கோவிலில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. குரு அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருப்பார், ரொம்ப அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் எதுக்குமே வந்து ஒரு நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். ஸோ அதனால் வந்து இந்த குரு வந்து சுக்கிரன் மேலே போகும்போது பெண் தெய்வம் ப்ளஸ் வந்து பிரபலமான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து உலகியல் ரீதியாக. தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே குரு போகும்போது கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்றது ஆகும். கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்கன்றதை பார்க்கும்போது வடிவேலு மாலான்னு பின்னால் போகிற மாதிரி இவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு பாண்டிங் அப்படின்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார டைவர்ஸை நோக்கி போனாலுமே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாண்டிங் வந்து எப்படி கிரியேட் ஆகும்னு தெரியாது, ஆகி அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதில் நோட் திஸ் பாயிண்ட்டுன்றதை கேட்டோம்னா கண்டிப்பாக சுக்கிரன் வந்து 6, 8, 12ஆம் அதிபதியாக அவங்க ஆரோஸ்கோப்பில் இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் கடகம் 12 வருதோ அங்கே சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். அதே போல் தான் அந்த அணிகலன்கள் வாங்குவாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, பணம் இவங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் சேர்ந்துடும். ஸோ பணம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே மாதிரி வந்து சுக்கிரன்னா வந்து நல்லா சொஃபாஸ்டிகேட்டடான லைஃப் பண்ணலாம். இப்போ நம்மலாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற வார்த்தை என்னன்னா, நீ என்ன உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது யாருக்குன்னா சுக்கிரன் வந்து கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் உனக்கு என்னப்பா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, அதனால் எந்த வரிசுமே வேண்டாம். அடுத்த புத பகவான் வந்து கடகராசியில் இருக்கும்போது என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும்? ஃபஸ்ட்டு குழந்தைங்க, படிக்காத குழந்தைங்க சூப்பராக படிக்கும், படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்க மெச்சூரிட்டியாக இது பண்ணி ஃப்யூச்சரை பற்றி திங்கிங் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரி, இப்போ வந்து ஒரு டீனேஜர்ஸாக இருக்காங்க, ஒரு வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த புதன் மேலே குரு போகும்போது என்ன ஆகும்னா இந்த டீனேஜர்ஸ்க்கு லவ் செட் ஆகிடும். கவலையே பட வேணாம். காதல் செட் ஆகுமா, காதல் தோல்வியாக இருக்குது, எனக்கு அது திருமணத்தில் முடியுமா இல்லை பிரிவு வருமா, பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களான்னு நிறைய கேள்வி. புதன் மேலே குரு வரும்போது காதல் சக்ஸஸ் தான் ஆகும், வேற காதல் ஃபெயிலியர் ஆகாது. இதில் வந்து குரு வரும்போது பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து கடகத்தில் புதன் இருக்கணும். இருந்து டிரான்சிட் ஆகும்போது அவங்களோட லவ் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். படிக்கிற குழந்தைகள்னு பார்க்கும்போது படிப்பு வந்து சூப்பராக இருக்கும் மேடம். அதாவது வந்து அவங்களுக்கு என்ன தசா புத்தி ஓடுனாலும் சரி, டிரான்சிட்டில் வந்து அங்கேயே கேது இருக்குது அங்கேயே புதன் இருக்குனாலும் சரி, அவங்களோட படிப்புக்கு கேரண்டி தான். புதன் மேலே குரு போகும்போது என்ன பண்ணோன்னா அந்த எல்லோ கலர் சார்ட் விற்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து எழுத பழகிக்கணும். இல்லாட்டி வந்து எல்லோ கலரில் வந்து அந்த நம்ம ஸ்டிக் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்களோட எய்ம் அப்படின்றத வந்து எழுதி வச்சிட்டோன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். செவ்வாய் பகவான் இருக்காங்க. பொதுவாக கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க.
குரு பகவான் வந்து உச்சமாகிறார். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது. குறிப்பாக அங்கே வந்து செவ்வாய் நீசம் ஆறாரு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, செவ்வாய் தான் பூமிக்காரகன்னு சொல்லுவோம். ஆனால் காலபுருஷனுக்கே வந்து 4ஆம் இடமா இது வரும். ஸோ அப்போ வந்து செவ்வாயை வந்து நம்ம எப்படி வந்து வீடு, வண்டி, வாகனம், மனைக்கெல்லாம் எடுக்கிறோம், அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த வீட்டுக்கு. ஆனால் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீடு, கார் வாங்குறதுனா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. இன்றைக்கி போய் ஒரு காரை புக் பண்ணலான்னு போவாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு குழப்பி விட்ருவாங்க. டேய் இது வாங்காதரா, இதோட சூப்பராக இன்னொரு கார் இருக்குது, அது பார்ப்போன்னொன்னே அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க மாறிடுவாங்க. மாறுதலே இல்லாமல் தெளிவாக வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வேற அங்கே இருக்காரு. இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா, இந்த ஈகோக்குன்னே வந்து உனக்கெல்லாம் சொந்த வீடெல்லாம் அமையுமான்னு கேட்பாங்க தெரியுமா? அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அமைஞ்சிடும். என்ன எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிட்டு வரேன்னு நினைக்க வேணாம். அந்த குரு அப்படிங்கிறவரே பாசிட்டிவான கிரகம் தான். பாசிட்டிவிட்டிக்கு வந்து குறைச்சலே இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் இருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஒன்று இது மாதிரி இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, கடலோரம் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது சின்ன லேபர்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் மறுபடியும் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலோட ஏதாவது ஒரு ஸ்வீட் தானமாக கொடுத்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவில் இவங்களுக்கு போயிட்டு வரணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது, திருச்செந்தூரில் அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் கொடுக்கும்போது வாட்டர் பாட்டிலோட சேர்த்து கொடுங்க. இந்த செவ்வாய் நீசமாக இருந்தாலும் உச்ச பலன் தான் தருவார். இப்போ வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரத்த சம்பந்தமான நோய், சுகரில் இருக்கிறவங்க, நிறைய மருந்து கிடைக்காம நோயுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். இப்போ அங்கே குரு பகவான் வரும்பொழுது அதற்கான தீர்வு கிடைக்குமா, இல்லை என்ன மாதிரி விஷயம் நடக்கும்? பொதுவாகவே வந்து இந்த குரு அப்படிங்கிறவர் வந்து உச்சத்தை நோக்கி வர்றாரு. உச்சத்தை நோக்கி வரும்போது குறிப்பாக எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காருன்றதான் முக்கியம். புனர்பூசமான சுய நட்சத்திரத்திலேயே வந்து போயிட்டுருக்காரு. அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு சுய நட்சத்திரத்தில் போகும்போது அதோட பலம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். குறிப்பாக அது நீர் ராசிலே இருக்குது. ஸோ அதனால தான் திருச்செந்தூரில் ஒழுங்கு நடவடிக்கை. கடகம் அப்படிங்கிறது பொதுவாகவே கடலை குறிக்கக்கூடிய இடம். அதே போல் வந்து அங்கே வந்து செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடாததுனால தான் நீச கிரகத்தை கண்டு யாருமே தயவு செஞ்சு பயப்படாதீங்க. செவ்வாய் நீசமாக இருக்கிறனால தான் திருச்செந்தூர் அவ்வளோ புகழ் பேர் எல்லாமே இருக்குது. ஒரு நீசம் பெற்ற கிரகம் என்ன பண்ணுன்னா, ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் தான். செவ்வாய் நீசமாக இருக்கும்போது அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஈகோ டச் பண்ணிட்டு வைங்க, அந்த குரு பகவான் அங்கே வராரு பார்த்தீங்களா, அவன் திருப்பி காட்டிடுவான் யாருன்னு. சாதிக்கிறதுக்கான அந்த ஒரு சூப்பரான டைம். சாதிக்கிறதுக்கான வெறி வரும். அந்த வெறி நியாயமான வெறியாக மாறக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அவங்களுக்கு. அங்கேயே குரு பகவான் இருக்காங்க, உச்ச குரு. 12 வருடத்துக்கு ஒரு முறை சுற்றி அதே இடத்துக்கு வரும்போது என்ன மாற்றம் நடக்கும்? யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் அங்கேயே குரு பகவான் இருக்காங்களோ அவங்களுக்கு. குரு பகவான் இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா, குரு மேலே குரு போகும்போது புத்துணர்ச்சின்னு பேர் இதுக்கு. இத்தனை வருஷம் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. இந்த குரு பகவான் வந்து ஒரு 48 நாள் கழித்து அவங்கள பாருங்க, அப்படியே ரகலை கட்டி அடிப்பாங்க. பொருளாதார கஷ்டத்தில் எவ்வளோ கீழே இருந்தாலும் அவ்வளோக்கு மேலே வருவாங்க. வேலையில் இந்த ப்ரமோஷன் எல்லாத்துலேயுமே A to Z அவங்களுக்கு பொருளாதார ஸ்ட்ரகிள் ஃபஸ்ட்டு இருக்காது. வெச்ச பணம், வெச்ச லோனு, பெண்டிங் EMI எதுவாக இருந்தாலும் கட்டிடுவாங்க. அடுத்து சனி பகவான் இருக்காருங்க. சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு கடகத்தில் சனி பகவான் இருக்காங்க. இப்போ குரு மேலே போகிறாரு, என்ன நடக்கும்? சனினா பொதுவாக தொழிலுக்கான காரகிரகம், ஆயுளுக்கான காரகிரகம். மரண பயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, தசா புத்தியும் சரியில்லைங்க, போய் சேர்ந்துருவேன்னே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சிருவாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த வேலையில் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே ப்ரமோஷன் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக அந்த சனி நிற்கிற டிகிரிஸ்க்கு கரெக்டாக குரு வரும்போது இந்த இது ஏற்படும். இப்போ சனி வந்து ஒருத்தவங்களுக்கு பூசத்தில் நிற்கிறாருன்னா, பூசத்துக்கு குரு என்ட்ரி ஆன 48வது நாள் இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும். இந்த சனி மேலே குரு போகும்போது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த லேபர்ஸ் அமையாத கஷ்டங்கள் அது வந்து லேபர்ஸ் அமைஞ்சிருவாங்க. இவங்க வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, ஆஞ்சநேயரை பிடிக்கணும். எதனால் ஆஞ்சநேயர்ன்றதை பார்க்கும்போது, ராமருக்கு ஆஞ்சநேயர் எப்படி விசுவாசமாக இருந்தாரோ, முதலாளிக்கு வந்து லேபர்ஸ் வந்து விசுவாசமாக ஆகிடுவாங்க. அதுக்கு உண்டான டைம் தான் சனி மேலே குரு போகும்போது ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே போல் வந்து சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரவே வராது, லேபர்ஸாலேயும் வராது. ஒரு நிம்மதியான டைம். இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடகத்தில் ராகு பகவான், கடகத்தில் ராகு இருந்தால் சண்டாளம் அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம் அப்படின்றத சொல்லுவாங்க. கடகராசியில் ராகு இருந்து குரு டச் ஆகிறாருன்ட்டு வைங்க, இந்த டைம் எப்படி இருக்குன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதியை வந்து அதிக பேர் வந்து சூப்பராக போய் கும்பிடக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் போகாதவங்க கூட சித்தரோட வழிபாடு நிறையா வந்து அந்த சித்தர்கள் பற்றிய ரகசியங்கள் தெரியும். குறிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு பிரபல சித்தர் வந்து ஃபேமஸ் ஆகிடுவார். அது பேர் சொல்ல விரும்பலை, அந்த ஆசிரமம் வந்து
ஃபேமஸ் ஆகிடும். இப்போ அங்கேயே கேது பகவான் இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு கடன் மேலே கடன் வாங்கவே கூடாது. ஏன்னா கேது தான் கடன்கார கிரகம் அப்படின்றத சொல்கிறாங்க. குரு தான் பொருளாதாரம். உனக்கு வா நான் கிரெடிட் கார்டு தரேன்னா அன்னையோட அவங்க க்ளோஸ். சிம்பிளான வேர்டு, கடன் வாங்கக்கூடாது, கடனுக்காக கடன் வாங்கக்கூடாது. இவங்க என்ன தான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர், மணக்குள விநாயகர், பாண்டிச்சேரி. கடகம் தான் சந்திரனோட வீடு, சந்திரன் தான் மனம். ஆமாம், அங்கேயே கேது இருக்குது. குரு போய் டச் ஆக போகிறாரு. நம்ம வந்து குறிப்பாக என்ன சொல்லுவோம்னா விநாயகரை வாத்தியார்னு சொல்லுவோம். வாத்தியார்னாலும் குரு தான். ஸோ அதனால் அவரை போய் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம சுவாமிமலை பக்கத்தில் திருவலஞ்சொல்லியில் வந்து கடல் நீரால் ஆன பிள்ளையார் இருக்கார். இந்த கடல் நீரால் ஆன பிள்ளையார் வந்து கொடக்கட்டை மாவு போல் வெள்ளை கலரில் இருப்பார். அவரை போய் வழிபாடு பண்ணும்போதும் சிறப்பாக அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சிடும். இப்போ கடகராசியில் கிரகமே இல்லை, என்னுடைய ஜாதகத்தில் இந்த கட்டம் காலியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கடகத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்குதான்றதை பார்க்கணும். அந்த கடகத்தை ஏதாவது கிரகம் பார்த்துச்சுனாலும் அந்த இடத்துல இருந்துச்சுனாலும் அதோட பலன்கள் வந்து மெர்ஜாகி தான் ஒன்றா வரும். கடகத்தில் கிரகமே இல்லை அப்படின்றத பார்க்கும்போது அந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்டை தராது. அது வந்து அவங்க ராசிக்கு எத்தனாவது இடமா வரும் அப்படின்றத பார்த்து ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு வந்து வீடு, வண்டி, வாகனம், குறைவில்லாத சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது பொருளாதாரம் நிறையா சேரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வா 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 அப்படின்ட்டு நல்லா மொய்யா 1000 ரூபாயே எழுதுறேன்னு வச்சு கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணணும். இவங்களுக்கு ஒன்று இதுதான், அது வந்து ஜாக்பாட் டைம். ரீசெண்டாக 10ல் குரு போனால் பிச்சை எடுக்க விட்டுருவாருன்றது, பதவி நாசம், பதவி பறி போகும், இந்த மாதிரி பல விஷயம் சொல்கிறாங்க. பேங்க்கில் வச்ச நகையை தயவு செஞ்சு மீட்டு கொண்டு வந்து கழுத்தில் போட்டுக்கங்க. இன்னொரு தடவை வைக்காதீங்க.